வணக்கம் மேஷராசி அன்பர்களே, உங்களை மீண்டும் சந்திப்பதிலே பெருமகிழ்ச்சி அடைகிறேன். இந்த வாரத்திலே நமக்கு சித்திரை நட்சத்திரத்திலிருந்து நமக்கு சந்திரனானவர் பிரயாணம் செய்ய போகிறார் அப்படின்னு பார்க்கிறோம். சித்திரை நட்சத்திரத்திலிருந்து முடியும் போது உத்திராட நட்சத்திரம் வரைக்கும் போவார். அப்போ கன்னிராசி என்ற இடத்திலிருந்து தனுசு ராசி வரைக்கும் இருக்கிற டிரான்சிஷன் பீரியட்ல நமக்கு இந்த வாரம் பலன்கள் எப்படி இருக்க போகிறது என்று பார்க்க போகிறோம். பொதுவாக மேஷராசியிலிருந்து பார்க்கும்போது 6ஆம் இடம் அப்படிங்கிறது கன்னிராசின்னு வரும். அப்ப கடன் பற்றின பிரச்சனைகள் எல்லாம் மனசுக்குள்ளே இருந்து கொண்டிருக்கும். அதே போல 7ஆம் இடத்துக்கு வரும்போது கலத்திர தொல்லைகள், அவளிடமிருந்து எப்படி நம்ம மீண்டு வருவது, இப்படி போன்ற எண்ணங்கள் எல்லாம் தோன்றும். 8ஆம் இடம் என்பது என்னுடைய வாழ்க்கையிலே முன்னேற்றங்களை பற்றியும் அதிர்ஷ்டங்களை பற்றியும் யோசிக்க வேண்டும் என்று தோணும். 9ஆம் இடம் என்று வரும்போது பக்தி பூர்வமாக இருக்கக்கூடிய சூழ்நிலைகளை மனதிலே கொண்டு வரும் அப்படிங்கிறது ஜெனரல் ப்ராப்ளம். ஆனா அப்படி இருக்குமா அப்படிங்கறத நம்ம பார்க்க போறோம். ஏன்னா 2ஆம் இடத்துல இருக்கக்கூடிய குருவானவர் 6ஐ போய் பார்க்கிறாருன்னா கடன் அடைவதற்கு, கடன்கள் கொடுத்தது வாங்குவதற்கான விஷயங்கள் எல்லாம் கிடைக்க போகிறது. அப்போ உங்க கடன் அடைய போறதுங்கிற நல்ல செய்தி உங்களுக்கு உண்டு. 7ஆம் இடத்தையும் அவருடைய சூட்சமமாக பார்வை அப்படின்னு போய் பார்க்கும்போது சுக்கிரனானவர் அமர்ந்திருப்பது 12ஆம் இடம் அப்படிங்கிறதுனாலே அவர் வெளிநாடு தொடர்புகான வர்த்தகங்கள் எல்லாம் ஏற்படுத்துவார். எதிர்பாராத விதத்திலே பணத்தையும் கொடுப்பார் அப்படிங்கிறது தெரியாது. 8ஆம் இடம் அப்படிங்கறது நேராக குருவையை பார்த்து கொண்டிருப்பதனாலே உங்களுக்கு வாழ்க்கையோட கஷ்டங்கள் நிவர்த்தி ஆகிவிடும். இந்த வாரத்தில் சுபிட்சமான செய்திகள் வரக்கிற வாய்ப்புகள் உண்டு. 9ஆம் இடத்தை பார்க்கக்கூடிய விஷயமாகிறது நம்ம குருவே 2ஆம் இடத்துல இருந்தால் 2-9 தொடர்பு அப்படிங்கிறதுனால புண்ணிய ஸ்தலங்களுக்கு செல்லக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. பெரியவர்களுடைய ஆசீர்வாதங்களை கிடைப்பதற்கான வாய்ப்புகளும் உண்டு. 10-11 என்ற லாபஸ்தானத்தையும் தொழில் ஸ்தானத்தையும் சேர்ந்த 12இல் அமர்ந்திருப்பதனாலே உங்கள் கூட்டு முயற்சிகளாலே செய்யக்கூடிய காரியங்கள் எல்லாம் உங்களுக்கு லாபத்தையும், அதனாலே வருமான பெருக்கங்களும், வாழ்க்கையில வளங்களும் கிடைக்கக்கூடிய அனைத்து விதமான வாய்ப்புகளும் கிடைப்பதற்கான வாரம் இந்த வாரம் என்பதை தெளிவாக புரிந்து கொண்டதால் இந்த வாரம் மகிழ்ச்சியாக இருப்பது என்பதை மனதில் கொள்ளுங்கள். இந்த வாரத்திலே 2, 7 என்ற எண் உங்களுக்கு அதிர்ஷ்ட எண்ணாக அமையப் போகிறது. காளி தெய்வத்தை வணங்குவதனாலே வாழ்க்கையிலே மேலும் சுபிட்சத்தையும் பலவிதமான பயன்களையும் பெறப்போகிறீர்கள். மஞ்சள் கலர் அப்படிங்கிறதையும் பச்சை கலர் என்ற 2 கலரையும் நிறமாக பயன்படுத்தும் போது உங்களுக்கு வெற்றி வாய்ப்புகள் அதிகமாக இருக்கும் என்பதையும் புரிந்து கொண்டால் இந்த வாரம் சுபிட்சமான வாரமாக அமையட்டும். வாழ்க வளத்துடன்.